ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இந்த உமன்ஸ் டேக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபராக மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க பேர் வந்து சந்திரா அம்மா. ஸோ அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். அதையும் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நான் இந்த சாரீ வந்து சந்திரம்மா கொடுக்க போகிறேன். ப்ளஸ் வந்து ஹைதராபாத்லேருந்து அவங்களுக்கு பேங்கிள்ஸும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதையும் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து சந்திரம்மாவோட வீடு. ஸோ இவர் வந்து சந்திரம்மாவோட ஹஸ்பண்ட் அண்ட் அவரோட சன். அவரோட டாட்டர் வந்து யூஎஸில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஹோம் டூர் ஒன்று காட்டுறாங்க. உங்களோட சுவாமி மண்டபம் சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி உங்களோட கிச்சன். நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம கூட அந்த அளவுக்கு அவ்வளோ பாண்டிங்காக பேச மாட்டாங்க. ஸோ அவ்வளோ அஃபெக்ஷனாக பேசினாங்க எல்லாருமே. ஸோ அந்த அங்கிள் வந்து ரேவந்த் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வந்து ஃபன்னான டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ரேவந்த் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். இன்ஃபேக்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ இது வந்து அவங்களோட ஒரு பெட்ரூம் இது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வீடு நம்மளுக்கு சுற்றி காமிச்சாங்க. இது வந்து டூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்கிற வீடு. இது ஹாஃப் கிரவுண்டில் கட்டியிருந்தாங்களாம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்கும். இவங்க வந்து சந்திரம்மாவோட அப்பா அம்மா. ஸோ மொட்டை மாடிக்கு போகணும். இது வந்து சோலார் லேம்ப். நைட் ஆனால் வந்து அந்த லைட் வந்து எரியும் அப்படின்னு சொன்னாங்க. பகலெல்லாம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்குவோம். சூரியன்லேருந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நைட்டில் எரியும்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பரான ரொம்ப ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். வீடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. நிறைய கதைகள் நாங்கள் பேசினோம். நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ சந்திரம்மா எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு 2 weeks பிஃபோர் மெயில் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நம்ம உங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் மீட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ். இது ரேவந்த் எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். ஸோ இதுதான் சந்திரம்மா. இது வந்து அவரோட சன். ஸோ ரொம்ப ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனால் நம்ம எவ்வளோ உரிமையாக நம்ம பேசுவோமோ, எவ்வளோ அஃபெக்ஷனாக வந்து இருப்பாங்களோ, ஸோ அதை மாதிரி தான் நம்மளுக்கு அதில் ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியான வந்து மெமரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நான் அவங்களும் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்களும் நெக்ஸ்ட் வீக் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்பவும் நான் ஒரு vlog போடுறேன் உங்களுக்கு. இப்போ வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் என்னோட போன vlog பார்த்துட்டிங்கன்னா, நான் ரசத்துக்கு வந்து ஒரு ரசப்பொடி ரசத்துக்கு ஒரு கிரேவி மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அதை வந்து இதோட மினி ஜாரில் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு vlog தனியாக இதுக்காக உங்களுக்கு வந்து போடுறேன், அப்டேட்டட் vlog போடுறேன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிராண்டும் நல்லாயிருக்கு. நான் இது ஜிமார்க்கில் வாங்கினேன்.
அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, அக்கா மேட்டு போடுறத விட ஒரு டப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், நான் டப்பு லாஸ்ட் டைம் ரத்னா ஸ்ட்ரெஸ் போனேன் இல்லையா, அங்கேயே இந்த டப் வாங்கிட்டு வந்துட்டேன். மேட்டை போட்டால் மேட்லேயும் தண்ணியை வந்து நம்மளுக்கு தேங்குது இல்லையா, ஸோ அதை பிழிஞ்சு போடணும். அடுத்து சம்டைம்ஸ் மேட்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா தண்ணி அப்படியே நம்மளுக்கு வழிஞ்சிட்டு வந்துடுது. பட் இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். டப்பு கீழே வச்சிட்டோன்னா டப்பில் வந்து தண்ணியெலாம் நமக்கு கீழே சேர்ந்துருது, அதை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். இதுவும் நல்ல ஆப்ஷன். இந்த அட்வைஸ் கொடுத்த அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக லேடிஸ்க்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறப்போ இந்த வயிறு பகுதி நனைஞ்சிரும் இல்லை, ஏன்னா இதில் டேப் இருக்கும். ஸோ தண்ணி பட்டு ஃபுல்லாக வந்து அந்த பகுதி மட்டும் நல்லா ஈரமாயிடும். அதுக்காக நம்ம வந்து திருப்பி இன்னொரு நைட்டி மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ஏப்ரான் ஒன்று வாங்கிட்டு, வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரான் இருக்கும் இல்லையா, ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்குது இப்போல்லாம், மீஷோவில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஏப்ரான் வாங்கிட்டு நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு பகுதியும் நனையாது. ஸோ நைட்டும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதால அந்த ஏப்ரானுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, நம்மளுக்கும் வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். சொல்லியிருக்கேன், நைட் டைமில் சிங்க் மட்டும் நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு நிறைய பூச்சிகள், கற்பம்பூச்சிகள்லாம் வெளியில் வரும். ஸோ சிங்க் மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு அதில் ரசக்கற்பூரமோ இல்லைனா வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வழியாக உங்களுக்கு பூச்சிகள் வராது. அதே மாதிரி உங்கள் கிச்சனும் வந்து கிச்சனில் நைட்டு வந்து நம்ம வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு எப்போவுமே மறுநாள் காலை ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது மறக்காமல் நீங்களும் பண்ணுங்கள். கீழே சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுங்க. இது வந்து நிறைய இன்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றும். இப்போ வந்து சந்திராமா எனக்கு ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது